நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். முழு விவரம். வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மன் கி பாத், அதாவது மனதின் குரல் என்ற நிகழ்ச்சியின் மூலம் பிரதமர் நாட்டு மக்களிடையே வானொலியில் உரையாடுவார். எனவே அந்த வகையில் இந்த முறை ஜெயலலிதாவின் பிறந்த நாள் வரும் 24ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் அவரை நினைவு கூர்ந்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். மேலும் இது தொடர்பாக அவர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் அவர்கள், ஜெயலலிதா மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் என்று அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்கிறார். மேலும் பிப்ரவரி 24ஆம் தேதி அவரது பிறந்த நாள். நான் தமிழ்நாட்டிற்கு எப்போது சென்றாலும் அந்த மாநில மக்கள் அவர் மீது எந்த அளவிற்கு மரியாதை வைத்திருக்கிறார்கள் என்பதை நேரில் பார்க்கிறேன் என்றும் பிரதமர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் பெண்கள் சக்தியின் ஒரு வெளிப்பாடாகவே ஜெயலலிதா அவர்கள் இருந்தார். அந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அவர் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தார் என்றும் அவரது தேசபக்தி மிக பெரியது என்றும், குஜராத்தில் நான் முதல்வராக இருந்த பொழுது என் மாநிலத்திற்கு தேவைப்பட்ட போதெல்லாம் உதவிகளை அவர் செய்தார் என்றும் ஜெயலலிதா அவர்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். மேலும் ஜெயலலிதாவுடனான அந்த நினைவுகளை இன்னமும் பசுமரத்தாணி போல் இருக்கிறது என்றும், என்னுடைய முதல்வர் பதவியேற்பு விழா நடந்த பொழுதெல்லாம் அவர் நேரில் வந்து கலந்து கொண்டார் என்றும் அந்த நினைவுகளை பகிர்ந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஜெயலலிதா அவர்களுக்கு என் நினைவஞ்சலி என்று அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் தமிழில் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். அவரை அந்த தமிழ் மொழியிலேயே அவரை நினைவு கூர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மற்ற பல விஷயங்களையும் கூட அவர் பேசியிருக்கிறார். இது ரம்ஜான் மாதம் என்பதால் தற்போது ரம்ஜான் மாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அனைவரும் மகிழ்ச்சியுடன் இதை கொண்டாடி வருகிறோம். என்னுடைய வேண்டுகோள் உள்ளூர் பொருட்களை வாங்க வேண்டும் என்பதுதான் என்றும் பிரதமர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதே போல தேர்வு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில மாணவர்கள் தைரியமாக தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். மேலும் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்பட உள்ளது. நமது உள்ளூர் வியாபாரிகளை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பண்டிகைக்கான அனைத்து பொருட்களையும் உள்ளூர் பொருட்களாக வாங்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தி இருக்கிறார். எனவே முக்கியமான இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்பது, ஜெயலலிதா அவரினுடைய பிறந்த நாள் வரும் 24ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்கிடையே பிரதமர் அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியில் ஜெயலலிதாவை நினைவு கூர்ந்திருப்பது அதிமுக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களையுமே அது கவனம் பெற்றதாக இருக்கிறது. எனவே ஜெயலலிதாவை அவர் தமிழிலேயே அவரை நினைவஞ்சலியை தமிழ் மொழியிலேயே தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி 24ஆம் தேதி அவரது பிறந்த நாள். நம் நாட்டிற்கும் எப்பொழுதும், அதாவது நான் தமிழ்நாட்டிற்கு எப்பொழுது சென்றாலும் அந்த மாநில மக்கள் அவர் மீது எந்த அளவிற்கு மரியாதை வைத்திருக்கிறார்கள் என்பதை நேரில் பார்க்கிறேன் என்றும், பெண்கள் சக்தியின் ஒரு வெளிப்பாடாகவே ஜெயலலிதா அவர்கள் இருந்தார். அந்த மாநிலத்தின் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க அவர் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தார் என்றும், அவரது தேசபக்தி மிக பெரியது என்றும், குஜராத்தில் நான் முதல்வராக இருந்த பொழுது என் மாநிலத்திற்கு தேவைப்பட்ட போதெல்லாம் அவர் உதவிகளை செய்தார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஜெயலலிதா உடனான அந்த நினைவுகள் எல்லாம் பசுமரத்தாணி போல் இருப்பதாகவும், குஜராத்தில் முதல்வராக பதவியேற்ற பொழுது அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதையும் அவர் நினைவு கூர்ந்து இருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி லதா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.